T20 வேர்ல்டு கப் 2026 இந்தியா உமன்ஸ் இன்னைக்கு வேற லெவல் வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பந்தாடி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். 64 ரன் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தீப்தி சர்மா ஒரு மிரட்டலான பவுலிங். 5 விக்கெட் 10 ரன் 4 ஓவர்னு ஒரு அட்டகாசமான இன்னைக்கு பவுலிங் ஸ்பெல்ல போட்டு தீப்தி சர்மா இந்தியாவுக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றி தேடி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல என்ன நடந்தது ஒன்று விடாம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா குரூப் ஏல விளையாடுறாங்க. இதுதான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த T20 வேர்ல்டு கப் 2026ல். இன்னைக்கு டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா பேட் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பித்த இந்தியா ஷஃபாலி வர்மா பேட்டிங் இறங்கணும். மொத்த பாலையும் பார்த்தீங்கன்னா 6ஓட ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் இன்னைக்கு வேறு லெவல் ஹிட்டிங் இருக்க போதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதே ஓவரில் கடைசி பாலில் அவங்களோட விக்கெட்டை இழந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த ஜெனிமா நானும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பங்குக்கு அடிமனை அவங்களும் ஒரு ரனுக்கு விக்கெட் இழந்தாங்க. 18 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்து கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன் 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறத போட்டாங்க. ஒரு பக்கம் சுமிர்த்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹர்மன்ப்ரீத் கௌர் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுற வகையில் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல ஸ்கோரும் சூப்பராக போயிட்டு இருந்தது. பார்ட்னர்ஷிப்பும் சூப்பராக போயிட்டு இருந்தது. சுமிர்த்தி மந்தானா ஒரு அருமையான ஒரு ஆஃப் செஞ்சுரியும் பதிவு பண்ணாங்க. நல்லா போயிட்டு இருந்த போது பார்த்தீங்கன்னா சுமிர்த்தி மந்தானா தனது விக்கெட்டை இழக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்மன்ப்ரீத்தோட விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. ஸ்கோர் அப்படியே கொஞ்சம் ஷட் ஆகும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ரிச்சா கோஸ் உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கோர் சும்மா தாறுமாறாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். என் பங்குக்கு இன்னைக்கு நான் ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சும்மா வேற லெவல் பவுண்டரி 6ன்னு சும்மா தெறிக்க விட்டாங்க. அதனால இந்தியா இன்னைக்கு 20 ஓவருக்கு 170 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே, 171 ரன் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்ச பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முனிஃபா அலி மட்டும் தான் 41 ரன் அடித்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்டருமே ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கல. இந்தியாவோட ஃபீல்டர்கள் 2-3 கேச்சஸ் அவங்களுக்கு தவற விட்டுருந்தாலும் ப்ளஸ் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியான இல்லை. தீப்தி சர்மாவோட ஒரு மிரட்டலான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை தாக்கு பிடிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களோட விக்கெட்டை இழந்துட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிரடி காமிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் தீப்தி சர்மாங்கிற ஒரு புயல் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி 17 ஓவருக்கெல்லாம் வெறும் 106 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டை இழந்ததுனால இந்தியா இன்னைக்கு 64 ரன் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றி பதிவு பண்ணி இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு அருமையான வெற்றியோடு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நம்மளோட பரம எதிரியான பாகிஸ்தான் அணி வீழ்த்தி நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்தியா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இமாலய வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா தீப்தி சர்மா நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெறும் 4 ஓவர் போல் பண்ணி வெறும் 10 ரன் மட்டும் கொடுத்து 5 விக்கெட் எடுத்து இன்னைக்கு வேற லெவல் ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து சரணி அவங்களும் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதனால் இந்தியாவோட இன்னைக்கு வெற்றிக்கு தீப்தி சர்மா சரணி நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியாவோட உமன்ஸ் வெற்றியோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.